ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர் சில்லி சன்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வெள்ளை மூக்கடலையை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்கு குக்கரில் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த ஊற வச்ச மூக்கடலையை இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம வேக வைக்கணும். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து குக்கரை மூடிக்கலாம். 4லேருந்து 5 விசில் விட்டிங்கன்னா போதும். மூக்கடலை நல்லா வெந்துடும். இப்போ 5 விசில் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மூக்கடலை நல்லா வெந்துடும். இது வந்து ரொம்ப குழையவும் கூடாது மூக்கடலை. ஸோ நீங்கள் அது மாதிரி உங்கள் குக்கருக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியும் இதில் சுத்தமாக இருக்கக்கூடாது. ஸோ வேக வச்ச மூக்கடலை எல்லாத்தையும் நம்ம வந்து வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. குழஞ்சிட்டா நல்லா இருக்காது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சு. ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சில்லி பவுடர், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் இது நல்லா கோட் ஆகணும். ஸோ வார்மாக இருக்கும் போதே நம்ம வந்துட்டு சன்னாவை இந்த கார்ன்ஃப்ளவரோட கோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு கடாயில் இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால் அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க சன்னாவை ஒவ்வொன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இல்லை பொடிசாக நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்து அது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம், அதை வந்து கொஞ்சம் பாக்ஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. பாதி குடமிளகா, கேப்சிகம், அதையும் இது கூட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், இதெல்லாமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சொன்ன 4மே ஊற்றினீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நம்மளுக்கு சில்லி சன்னா கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் பெப்பரும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லை கீழே இருக்க அந்த வெங்காயம் அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க சன்னாவை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கலாம் கடைசியாக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட அந்த க்ரீன் சைடை துண்டாக கட் பண்ணி மேலே போட்டுக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி இலைகளையும் போட்டுக்கலாம். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நம்மளோட சூப்பரான ஸ்டார்டர் சில்லி சன்னா ரெடி. இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.